பதவி துறந்தார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ. மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பு. மொட்டு கட்சியின் ஆதரவு ரணிலுக்கு இல்லை. ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர் அதிரடி. தமிழர் பகுதியொன்றில் இளம் குடும்ப பெண் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு யாருக்கு? வெளியானது அறிவிப்பு. நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. மைத்ரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில். மீண்டும் ஒரு வரிசை யுகம். செப்டம்பர் 21 தெரியும் இறுதி முடிவு. நீதி, சிறைச்சாலை விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அமைச்சு பதவியை துறந்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதனாலேயே தான் இந்த முடிவை எடுத்ததாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நீதி அமைச்சராக விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் நெருக்கமான விசுவாசியாக செயல்பட்ட நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தற்போது ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க முடிவு செய்துள்ளார். இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தண்ணி நுவன் போப்பகே பெயரிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களின் அபிலாசைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக சட்டத்தண்ணி நுவன் போப்பகே பெயரிடப்பட்டதாக மக்கள் போராட்ட கூட்டணியின் ஏற்பாட்டாளர் லகிரு வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். கோட்டபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்களின் ஆட்சியை விரட்டியடிப்பதற்காக தோற்றம் பெற்ற அமைப்பே இது. பல்கலைக்கழக மாணவர்கள், தேரர்கள், கலைஞர்கள், சட்டத்தரணிகள், பொறியியல் வல்லுநர்கள் என பலரும் இந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றனர். அறகலைய என்ற அமைப்பினரே பின்னர் மக்கள் போராட்ட கூட்டணியாக அமைத்து அரசியல் பிரவேசத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்ற போது பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அவை எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை. இதன் காரணமாகவே அரசியல் ரீதியாக போராட்டத்திற்கு இவர்களை அழைத்து சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே கிடையாது என இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான முன்னாள் ரஷ்ய தூதுவரும் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது இல்லை என தம்முடைய கட்சி இன்று தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். நாட்டிற்கு இன்று மகிழ்ச்சியான செய்தி. பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே இல்லை என தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ குடும்பம் மாத்திரம் இல்லை, கட்சியின் அரசியல் குழுவும் இந்த தீர்மானத்தை இன்று எடுத்திருந்தது. எந்தவிதத்திலும் ரணில் விக்ரமசிங்கே எங்கள் வேட்பாளர் கிடையாது என தீர்மானிக்கப்பட்டது. ரணில் எமக்கானவர் அல்ல. மிக மகிழ்ச்சியான செய்தி. எமது வேட்பாளரின் பெயர் இன்று முன்மொழியப்பட்டது. தீர்மானம் எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவிலிருந்து ஒட்டிசுட்டான் காவல் பிரிவிற்குட்பட்டு நகர பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டுள்ள பெண்ணை நேற்று இரவு தொடக்கம் காணவில்லை என வீட்டார் மற்றும் அயலவர்கள், கிராமத்தவர்கள் இணைந்து தேடுதல் நடத்தியுள்ள நிலையில் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் இன்று காலை வீட்டு கிணற்றுக்குள் இருந்து சடலமாக இருப்பதை அவதானித்த குடும்பத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தம்முடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவிற்கு வழங்கவுள்ளதாக முஸ்லிம் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தௌபீக் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் செயல்பட்டு வருவதாகவும் தாம் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் தம்முடைய கட்சியின் உயர்பீடத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படாத போதிலும் உச்சசபை எதிர்க்கட்சி தலைவருக்கே ஆதரவு வழங்குவதாகவும் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் ரவி ஹக்கீம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டுள்ளதால் சஜித் பிரேமதாசவிற்கு உச்சசபையில் ஆதரவு கிடைக்கும் என தேசிய அமைப்பாளர் MS தௌபீக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஹோமாகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ தமக்கு அறிவித்தல் வழங்காமல்
ஹோமாகமவில் பொதுஜன பெரமுன கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே இதுபோன்ற விடயங்களில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று போலீசார் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷவிடம் கருத்து தெரிவித்த போது தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் யானக வெளிவத்தவின் வீட்டிற்கு வந்ததாகவும் அதன்படி அங்கு தேநீர் வைபவத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கட்சி உறுப்பினர்கள் பலர் தம்மை சந்திக்க வந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு உச்சநீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சுமத்தியுள்ளார். ஹோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கமளித்துள்ளார். அரசியலமைப்பின் 4வது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை. இதனை கருத்திற்கொண்டு புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும். இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு வரிசை யுகத்திற்கு மீண்டும் செல்வதா அல்லது தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா என்பதை செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். சஜித் பிரேமதாச அன்றகுமார திசாநாயக்க சிறந்த தலைவர்கள் அல்ல என்பதை அவர்களே உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் 2022ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்து எமது அரசாங்கம் எடுத்த தவறான தீர்மானங்களினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். பொருளாதார நெருக்கடியின் போது மாறுபட்டு அரசியல் கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களினால் நாடு 2 ஆண்டுக்குள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளது. பொருளாதார மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். மறுசீரமைப்புகளினால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீட்சியடைந்துள்ளது. எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சிகள் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை, நெருக்கடிகளை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள் என்று செகான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார்.